முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் கோவில் கோபுரம் போல் பூ அலங்காரம் செய்ததற்கு நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழக சட்டசபையில் இன்று சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி அமைச்சர் சேகர்பாபு கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது கருணாநிதியின் நினைவிடம் கோவில் கோபுரம் போல் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ள கண்டன பதிவில், கருணாநிதி கல்லறை மீது திருவில்லிபுத்தூர் கோவிலின் கோபுரத்தை வரைந்திருப்பது கண்டிக்கத்தக்க செயல் என தெரிவித்தார். இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் சேகர்பாபு இந்துக்களின் நம்பிக்கைகளை சீண்டி பார்க்கும் மனப்போக்குடன் செயல்பட்டு வருவதாகவும் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அலங்காரத்தை உடனடியாக நீக்க முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளப்பதிவில், மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து அமைச்சர் சேகர்பாபு வரம்பு மீறி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலங்காலமாக இந்து சமய மக்களின் நம்பிக்கையை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, தனது தொழில் போட்டிக்கு இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர்பாபு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என காட்டமாக தெரிவித்துள்ளார். நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார்.